அங்கே இருக்க ஒரு கரூர் 41 உயிர் இழப்புகள் எப்படி நடந்ததுங்கிறது இன்னும் ஃபைனல் ரிப்போர்ட் வரல. அப்போ ஃபைனல் ரிப்போர்ட்டில் வந்து விஜயும் காரணம் என்ற ரிப்போர்ட் இருந்தால் அப்போ அரசு வேலை கொடுப்பது உகந்ததா, இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இன்னமும் நம்ம அந்த மனுவில் நம்ம நிறையா சொல்லியிருக்கோம். இலங்கை கடற்படையில் வந்து வாழ்வாதார பிரச்சனைக்காக இப்போ மீனவர்கள் 750 பேர் செத்து போயிருக்காங்க. எவனாவது இந்திய அரசோ தமிழ்நாடு அரசோ அந்த குடும்பத்துக்கு வந்து அரசு வேலை கொடுக்குதா? இல்லை. இந்திய ராணுவ வீரர்கள் எவ்வளோ சுட்டுக் கொல்லப்படுறாங்க, அவர்களுக்கு ஏதாவது அரசு வேலை கொடுக்குறாங்களா? இல்லை. ஸ்டெர்லைட் போராளிகள் 13 பேர் செத்து போனாங்க. அந்த 13 பேருக்கு வந்து ஏதாவது அரசு வேலை கொடுத்துருக்காங்களா? இல்லை. சாராயம் குடிச்சு போய் 10 லட்சம் கொடுத்ததே தப்பு நம்ம சொல்கிறோம். அவங்களுக்கு அரசு வேலை கேட்டால் கேவலம் அல்ல? அது போல தான் இது இருக்குது. கிடையாதுல்ல. கூத்தாடியை பார்க்க வந்தவங்க இன்னைக்கு கூத்தாடி இன்னைக்கு சோசப் விஜயா முதலமைச்சர் ஆகிட்டாரு. அன்னைக்கு கூத்தாடி இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர். இது வந்து இந்த போற போக்கு சரிபடி சல்லா இருக்காது. அதனால நம்ம வழக்கு தாக்கல் பண்ணி தமிழ்நாடு எம்எல்ஏ இருக்கக்கூடியவங்க, தமிழ்நாடு அமைச்சராக இருக்கிறவங்க பல பேருக்கு தமிழே தெரியாது. அவன் அமைச்சராக இருந்துகிட்டு இருக்கான். ஆனால் இங்கே ஒரு சாதாரண ஒரு அரசு பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே போய் உன் வேலை என்ன, அரசு பள்ளியை வாய்ப்படுறது உன் வேலையா? சரி, உன் வேலையாக கூட இருக்கட்டும். அங்கே போய் வந்து தமிழை ரொம்ப கேவலப்படுத்துகிற மாதிரி, ஆங்கிலத்தை உயர்த்தி கொடுத்துற மாதிரி இருக்குன்னா அரசு பள்ளி வந்து அப்போ அவ்வளோ மோசமான இருக்கிறது நீ சொல்ல வரியா? அப்போ தனியார் பள்ளிக்கூடத்துக்கு தான் படிக்கணுங்கிற மாதிரி உன்னோட கட்டமைப்பு வருது. அப்படிலாம் கிடையாது. முதல்ல உனக்கே ஆங்கிலம் தகுடுதான். தொழில்துறை அமைச்சராக இருக்கிற நீனே ஆங்கிலத்தை தப்பு தான் பேசுகிறேன். அம்மேனியா கசிவால வந்து சென்னையை ஒட்டி ஒரு 30 பேருக்கு மேலே செத்து போயிட்டாங்க. இப்போ வர அதாவது உடல் ஊனமுற்ற அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீ அங்கே போய் என்ன பண்ணியிருக்க? ஆய்வு பண்ணியா? நான் இப்போ தாவேக்கா ஆட்சி அமைந்த 2 மாதத்திலே நீங்கள் இது 2வது வழக்கு போட்டிருக்கீங்க. இந்த வழக்கு எதற்காக? கரூர் வந்து தாவேக்காருடைய கட்சி தலைவராக இருந்தக்கூடிய விஜய் வந்து பிரச்சாரத்தில் ஈடுபடும் போது ஒரு 41 பேர் உயிரிழந்து இருந்தாங்க. அது உலகறியும். அந்த விஷயம் சம்பந்தமாக உச்சநீதிமன்ற நீதியரசர்கள் தலைமையிலையும் சிபிஐ வந்து விசாரணைக்கு நடத்துகின்ற நேரத்தில் தாவேக்கா மூலம் வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஒரு விழா வர்ற 10ஆம் தேதி நடத்த போகிறாங்க. அந்த விழாவில் அந்த கரூரில் உயிரிழந்த நபர்களுக்கு வந்து ஒரு 41 பேருக்கு அரசு வேலை கொடுக்க போகிறதாகவும் சொல்லியிருந்தாங்க. நம்ம என்ன சொல்கிறோன்னா, தாவேக்காவுடைய விழாவையோ இல்லை அமைச்சர்கள் பேசக்கூடாது என்பதாவையோ இல்லை அமைச்சர்கள் வந்து இதில் கலந்துக்கூடாது என்பதை நம்ம சொல்லவே கிடையாது. நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு கருத்துனா, உச்ச நீதிமன்றத்தில் ஓய்வு பெற்ற நீதியரசு தலைமையில் ஒரு ஓய்வு குழு இங்கே வந்து இருக்கும் பட்சத்தில் அந்த ஃபைனல் ரிப்போர்ட் வராத வர நீங்கள் வந்து 41 பேருக்கு அரசு வேலை என்ன பண்ணாதீங்க, வழங்காதீங்கன்னு சொல்கிறோம். அதை மாண்புமிகு உயர்நீதிமன்றத்தில் அவசர வழக்கு அன்றைக்கி என்ன மென்ஷன் பண்ணோம். மாண்புமிகு நீதியரசர் என்ன சொன்னாங்கன்னா, இன்றைக்கி அவங்க என்ன சொன்னாங்கன்னா, சரி இது வந்து 41 பேருக்கு இன்னும் ஃபிக்ஸ் பண்ணலை, இருந்தாலும் நீங்கள் இதை என்ன பண்ணுங்கள், ரெகுலர் இதில் கொண்டு வாங்க, ரெகுலர் லிஸ்ட்டில் நீங்கள் கொண்டு வாங்க, நான் ரெகுலராக எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ அந்த வழக்கு வந்து ரெகுலருக்கு கொண்டு போய் நாங்கள் சேர்க்க போகிறோம். எப்பவும் போல் விசாரணைக்கு வரும்போது வரும். அவசர வழக்காக எடுத்துக்காமல் ரெகுலர் லிஸ்ட்டில் கொண்டு வரதுக்குன்னு மாண்புமிகு நீதியரசர் சொல்லியிருக்காங்க. நம்ம சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் ஒன்று தான், இங்கே அமைச்சர் பேசக்கூடாது, முதலமைச்சர் கலந்துக்கக்கூடாது, இல்லை இங்கே வந்து அவர்களுக்கு தடை போடணும், அதெல்லாம் சொல்ல முடியாது. அவரோட அரசின் கொள்கை முடிவு, அதுக்குள்ளே நாம் தமிழர் கட்சி வராது. ஏன்னா நாங்கள் அப்படிப்பட்ட ஆளுங்க கிடையாது. ஆனால் திமுக அப்படி தான் போயிட்டு என்ன பண்ணி வச்சுருக்காங்க, சுப்ரீம் கோர்ட்டில் தேவையில்லாத ஒரு விஷயங்களை கண்டனம் மாதிரி வச்சுருக்காங்க. அது வந்து நமக்கு ரிவர்ஸாகவும் ஆக பார்த்துச்சு. இப்போ நம்ம சொல்லக்கூடிய ஒரே கண்டென்ட் ஒன்று தான், உச்சநீதிமன்ற ஓய்வு பெற்ற தலைமை நீதியரசர் தலைமையில் அந்த சிபிஐ அங்கே இருக்க ஒரு கரூர் 41 உயிர் இழப்புகள் எப்படி நடந்ததுங்கிறது இன்னும் ஃபைனல் ரிப்போர்ட் வரல. அப்போ ஃபைனல் ரிப்போர்ட்டில் வந்து விஜயும் காரணம் என்ற ரிப்போர்ட் இருந்தால் அப்போ அரசு வேலை கொடுப்பது உகந்ததா? இதுதான் நம்ம கேள்வி. இது ஆர்டிக்கல் இந்திய அரசியலமைப்பு சட்டத்துக்கு விரோதமானது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம். இன்னமும் நம்ம அந்த மனுவில் நம்ம நிறையா சொல்லியிருக்கோம். ஏன்னா நிறைய கூட்ட நெரிசலில், ஏன்னா ஜெயலலிதாவும் சசிகலாவும் வந்து கும்பமேளாவில் கலந்துக்கும் போது 65 பேர் செத்து போனாங்க. அதனால் அவங்களுக்குலாம் செத்து போனவங்களுக்காக அரசு வேலை கொடுக்க முடியுமா? இல்லை. நான் திரும்ப என்ன கேட்குறேன், இலங்கை கடற்படையில் வந்து வாழ்வாதார பிரச்சனைக்காக இப்போ மீனவர்கள் 750 பேர் செத்து போயிருக்கான். எவனாவது இந்திய அரசோ தமிழ்நாடு அரசோ அந்த குடும்பத்துக்கு வந்து அரசு வேலை கொடுக்குதா? இல்லை. இந்திய ராணுவ வீரர்கள் எவ்வளோ சுட்டுக் கொல்லப்படுறாங்க, அவர்களுக்கு ஏதாவது அரசு வேலை கொடுக்குறாங்களா? இல்லை. அமௌண்ட் அவங்க கொடுக்குறாங்க, பதக்கம் கொடுத்துட்டு போயிடறாங்க. இன்னொன்று சொல்கிறேன், இந்த தாய் மண்ணுக்கு, தாய் நிலத்துக்கு, தாய் நிலப்பரப்புக்காக மண் வளம், நீர் வளம், கடல் வளம், இயற்கை வளம் பார்த்து போராடக்கூடிய ஸ்டெர்லைட் போராளிகள் 13 பேர் செத்து போனான். அந்த 13 பேருக்கு வந்து ஏதோ அரசு வேலைங்க கொடுத்துருக்காங்களா? இல்லை. ஏன் நீட் எக்ஸாமுக்காக அனிதாவோட குடும்பம் அனிதா செத்து போச்சு, அவங்க குடும்பத்துக்கு எதுவும் அரசு வேலை கொடுத்துருக்கா? இல்லை. சாராயம் குடிச்சு போய் 10 லட்சம் கொடுத்ததே தப்பு நம்ம சொல்கிறோம். அவங்களுக்கு அரசு வேலை கேட்டால் கேவலம் அல்ல? அது போல தான் இது இருக்குது. அப்போ அதை தாண்டி நம்ம மீண்டும் திரும்ப ஒன்று சொல்ல ஒரு கடமை வந்து நமக்கு என்ன இருக்குன்னா, நீ சட்டத்தை, நிர்வாகத்தை நீ தவறுதலாக பயன்படுத்துகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் 41 பேர் மட்டும் இல்லாமல் இன்றைக்கி வந்து அரசு வேலைக்காக பல்வேறு இளைஞர்கள், பட்டதாரிகள் அரசு வேலைக்காக ரத்தமும் சதையும் வியர்மை படித்து துடிக்கிறான். இந்த 41 பேருக்கு நீங்கள் கால்ஃபால் பண்ணிடாது 2 லட்சம் பேர் எக்ஸாம் எழுதுவோம். நீ போகிற போக்கில் நீ கொடுக்குற. அவங்க இந்திய விடுதலைக்காக போராடி செத்து போனவங்க கிடையாதுல்ல. கண்டிப்பாக.
கிடையாதுல்ல. கூத்தாடியை பார்க்க வந்தவங்க இன்னைக்கு கூத்தாடி இன்னைக்கு சோசப் விஜயா முதலமைச்சர் ஆயிட்டாரு. அன்னைக்கு கூத்தாடி இன்னைக்கு தமிழ்நாட்டோட முதலமைச்சர். இப்போ இது வந்து இந்த போகிற போக்கு சரிபடி சல்லா இருக்காது. அதனால நம்ம நாம் தமிழர் கட்சி நம்ம வழக்கு தாக்கல் பண்ணியிருக்கோம். நான் இப்போ விஜயின் வெற்றி செல்லாதுன்னு சொல்லிட்டு திமுக சார்பில் பெரம்பலூர் வெற்றியும் செல்லாது, திருச்சி கிழக்கு வெற்றியும் செல்லாதுன்னு சொல்லிட்டு திமுகவோட 2 வேட்பாளர்களுமே மனு தாக்கல் செஞ்சுருக்காங்க. அந்த செய்தி பரவலாக பரவிட்டு இருக்கு. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? திமுக வந்து இப்போ தான் சட்டப்பூர்வமான நடவடிக்கைகளில் ஈடுபடுறாங்கங்கிறது, அதாவது கண்கண்ட பெரிய சூரிய நமஸ்காரம் பண்ணுற மாதிரி. இப்போ அவங்களோட வேலையை அவங்க பார்க்குறாங்க. அது நீதிமன்றம் அவங்களுக்கு வந்து முறையான முறையில் அதை தீர விசாரித்து அது என்ன பண்ண போகிறது பிற்பாடு நமக்கு தெரிய வரும். அதுக்குள்ளே நம்ம தலையிட வேண்டிய அவசியம் இல்லை நான் நினைக்கிறேன். தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா வந்து ஒரு அரசு பள்ளியில் போயிட்டு அந்த பள்ளியில் படிக்கிற ஒரு அரசு பள்ளியில் படிக்கிற ஒரு குழந்தைகிட்ட இங்கிலீஷில் பேசு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? தமிழ்நாடு எம்எல்ஏ இருக்கக்கூடியவங்க, தமிழ்நாடு அமைச்சராக இருக்கிறவங்க பல பேருக்கு தமிழே தெரியாது. பல பேருக்கு தமிழே தெரியும். அவன் அமைச்சராக இருந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் இங்கே ஒரு சாதாரண ஒரு அரசு பள்ளிக்கூடத்துக்கு உள்ளே போய் நீ யார்? முதல்ல தொழில்துறை அமைச்சர். தொழில்துறை அமைச்சர் என்ன அம்மனியா கசிவால் வந்து சென்னையை ஒட்டி ஒரு 30 பேருக்கு மேலே செத்து போயிட்டாங்க. பல பேர் காயமடைஞ்சு 200க்கும் மேற்பட்ட காயமடைஞ்சு இப்போ வர அதாவது உடல் ஊனமுற்ற அளவுக்கு பாதிக்கப்பட்டிருக்காங்க. நீ அங்கே போய் என்ன பண்ணியிருக்கணும்? ஆய்வு பண்ணியா? உன் வேலை என்ன? உன் வேலை என்ன? அரசு பள்ளியை ஆய்வு பண்ணுறது உன் வேலையா? சரி, உன் வேலையாக கூட இருக்கட்டும். அங்கே போய் வந்து தமிழை தட்டியும் தமிழை ரொம்ப கேவலப்படுத்துகிற மாதிரி ஆங்கிலத்தை உயர்த்தி கொடுத்துற மாதிரி இருக்குன்னா அரசு பள்ளி வந்து அப்போ அவ்வளோ மோசமான இருக்கிறது நீ சொல்ல வரியா? அப்போ தனியார் பள்ளிக்கூடத்துக்கு தான் படிக்கணுங்கிற மாதிரி உன்னோட கட்டமைப்பு வருது. அப்படிலாம் கிடையாது. முதல்ல உனக்கே ஆங்கிலம் தகுடுதான். தொழில்துறை அமைச்சராக இருக்கிற நீனே ஆங்கிலத்தை தப்பு தான் பேசுகிற. இப்போவும் சொல்கிறேன். இதில் இன்னொரு விஷயமும் வந்து அவங்க வச்சுருந்தாங்க. அதாவது இந்த பெண்ணுக்கே வந்து முறையாக ஆங்கிலம் தெரியலனாங்க. அப்போ லாஸ்ட் பெஞ்சு இன்னும் படு மோசமாக இருக்கும். அப்போ நான் என்ன கேட்குறேன், அண்ணன் செந்தமிழன் சீமான் சொல்ல போல தான். லாஸ்ட் பெஞ்சுனா சட்டசபையில் முன்னாடி இருக்கிறவங்களாம் அறிவாளி மாதிரி, பின்னாடி இருக்கிறவங்க ஃபுல்லாக தாவைகளாக இருக்கிற முட்டாப்பாய் மாதிரி நீ சொல்ல வரியா? நீ அதனால் ஆங்கிலம் என்பது அது அறிவு இல்லை, அது அறிவியல் இல்லை, அது ஒரு மொழி. அவ்வளோதான். இங்கே தமிழ் தான் அந்தந்த பிராந்தியத்தில் அந்தந்த மொழி சார்ந்து அவன் தாய்மொழி கற்றாதான் அந்தந்த மொழியிலேருந்து பேச முடியும். இங்கே கிராமப்புறத்தில் நான்லாம் வந்து கிராமப்புறத்தில் படித்து வந்ததான் லட்சமான இளைஞர்கள்லாம் கிராமத்தில் அரசு பள்ளியில் படித்து வந்ததான். அங்கே படித்து வந்தவர்களுக்கு நமக்கு சில விஷயங்கள் வந்து தெரியாமல் கொள்ளாமல் இருக்கலாம். ஆனால் அதற்கான தேவையும் அவசியம் வரும் பொழுது ஆங்கிலமும் இந்தியும் சரளமாக நம்ம பேசிடுவோம். அதெல்லாம் ஒரு பெரிய மொழியே இல்லை. அது அறிவு மொழியும் கிடையாது, ஆற்றல் மொழி இல்லை. அது வழக்காடு நமக்கு தேவையான தொழில் சம்பந்தமாக பயன்படுத்தக்கூடிய ஒரு மொழி தான். நம்முடைய தாய்மொழியை தூக்கி பிடிப்போம். தமிழ் மொழியை தட்டி பறிக்கிற இடத்துல இருக்கக்கூடிய அந்த தொழில்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அந்த பேர் என்ன, நாத்தனாவா, கீர்த்தனா. கீர்த்தனா வந்து முதல்ல இன்னொரு விஷயம் இந்த தாவேக நபர்களுக்கு நான் சொல்கிறேன். அமைச்சராக பொறுப்பெடுத்தோன்னே இவர்கள் என்ன தெரியுமா செய்கிறாங்க? இந்த துப்புரவு பணியாளர்கள், இந்த ஊழியர்கள், இந்த ஸ்கூலில் இருக்கக்கூடிய டீச்சரை வேலை பார்க்குற ஆயமாக்கள், இவங்கள போய் நீ அதை செஞ்சியா, நீ இது செஞ்சியா அப்படின்னு கேட்டு தன்னோட அதிகாரத்தை செலுத்துகிறான். உன் அதிகாரத்தை தாசில்தார் லெவலில் தப்பு நடந்திருக்கான்னு பாரு, டிஎஸ்பி லெவலில் தப்பு நடந்திருக்காரு பாரு, எஸ்பி லெவலில், கலெக்டர் லெவலில் எவ்வளோ பெரிய குறைபாடு நடந்திருக்குன்னு பாரு. அங்கே போய் உன்னோட அதிகாரத்தை செலுத்த முடியுமா? எந்த தாவேக்கு அமைச்சராவது எஸ்பி லெவலையோ இல்லை உள்துறை செயலாளரையோ இல்லை கலெக்டர் லெவல்லையோ வந்து ஆய்வு மேற்கொண்டு தப்பை சொல்ல முடியுமா? எல்லாமே இந்த ரொம்ப சராசரியாக அடிப்படையாக கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய ஊழியர்களை மிரட்டுறது. அவர்களும் பிழை இடுபாருங்க, தப்பு இல்லை. அவர்களும் மேலே அதிகாரிகளை என்ன பண்ண கூப்பிட்டு வச்சு நீ வந்து அதை வந்து நீ ஆய்வு மூலம் இங்கே தப்பு நடந்தது, குளறுபடி நடந்ததுன்னு சொல்லு. அதுதான் நிர்வாகம். அங்கே சொல்கிறதுக்கு உனக்கு பயம், கீழே உள்ளவனை பார்த்து நீ சொல்லிக்கிட்டு போயிட்டு இருக்க. அதெல்லாம் முதல்ல தாவேக்காவுடைய அமைச்சர்கள் முதல்ல மாற்றுங்க. போய் டாய்லெட் போகிறீங்க, ஆய்வு மேற்கொள்கிறீங்க, அங்கே டாய்லெட்டு சுத்தம் இல்லைன்னு சொல்கிறீங்க. அதுக்கு மேலே டாய்லெட்டு மாநகராட்சி கமிஷனரை கூப்பிட்டு பேசியா? அதுக்கு மேலே இடைநிலை மாநகராட்சி துணை கமிஷனர் இருப்பார்ல மாநகராட்சி, அவரை போய் குறித்து பேசியா? அவன் சரியாக இருந்தால் எல்லாருமே சரியாவீங்க. கோன் சரியாக இருந்தால் குடி சரியாக இருக்கும், கோன் சரியில்லைன்னா குடி சரி இருக்காது.